வணக்கம் மக்களே. பொதுவாக இந்த ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு திமுகவுடைய தொண்டர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடமாக அவர் திமுகவில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு பதிவை போட்டிருக்கார். உண்மையான ஒரு திமுக விசுவாசி தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்ணீர் தான் விடலை, ஒரு உள்ள குமுறல்னு சொல்லுவாங்கள்ல, அதை வீடியோவை போட்டிருக்கார். அறிவாலயத்தை சுத்தம் பண்ணுங்க தலைவர் ஸ்டாலின் அவர்களே, அறிவாலயத்தை சுத்தம் பண்ணுங்க, பெனாயில் ஊற்றி கழுவுங்க. அறிவாலயத்தில் உள்ளே போனால் குறைஞ்சது 25,000 ரூபா பிடிங்கிடுறாங்க. ஒரு மெயின் விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அறிவாலயத்தை முதல்ல சரி பண்ண வேண்டியது தலைமையோட கடமை. ஏன்னா அறிவாலயத்துக்கு உள்ளே வர்றோம் அப்படின்னாலே என்ன சொல்கிறது, ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னா அவங்க குறைஞ்சது ஒரு 20,000-25,000 ரூபா இல்லாமல் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. ஒன்றிய செயலாளர் ஒரு பழக்கப்பட்டவங்க, அறிவாலயத்தில் நல்லா பழகிறவங்க அப்படின்னா ஒரு 10,000-15,000 குறை இல்லாமல் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. இதுதான் யதார்த்தம். ஒன்று எல்லாமே கரப்ட் எடுக்கிற மாதிரி அறிவாலயம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை பேசுகிறதுக்கு எனக்கு சங்கட்டமாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு வேறு வழியும் தெரியலை. எதுக்கு எடுத்தாலும் காசு. அறிவாலயத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் உள்ளே போனாலே குறைந்தது 25,000 ரூபா கொடுக்காம வர முடியாது. ஏதாவது ஒரு கோரிக்கைகளை தலைவருக்கோ இல்லை செயல் தலைவருக்கோ இல்லை பொதுச் செயலாளருக்கோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோரிக்கை சென்றடைவதில்லை. அது கொண்டு போய் கொடுக்குற அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மிகப்பெரிய அளவில் ஊழலில் ஈடுபடுறாங்க. மேலும் நம்ம இந்த கூட்டணி கட்சியினரையும் நம்ம சரியாக மதிக்கலை. எல்லா கூட்டணி கட்சியினரையுமே தலைவர் தான் உட்காந்து பேசியிருக்கணும். அதாவது திமுகவுடைய தலைவர் தான் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள்கிட்ட உட்காந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். அதுக்கு ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் ஒரு குழு, KN நேரு, ஏவா வேலு, பெரியசாமி இப்படிலாம் போட்டு ஒரு குழு அமைத்து பேசினது ஒரு சரியான விஷயம் கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இழுன்னு இழுத்து அவங்க வேறு கூட்டணிக்கு போக விடாதபடி பண்ணி அவங்கள பணம் தரேன் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அவங்கள சிறுமைப்படுத்தி பேசுறதுனால தான் இன்றைக்கி 60 ஆண்டு காலம் நம்மோட கூட்டணியில் இருந்த IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இன்றைக்கி தாவேகா கிட்ட போயிடுச்சு. அண்ணா அறிவாலயம் முழுக்க ஊழல் புறையோடி கிடக்கு. அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே காசு வாங்குகிறாங்க. எங்களுடைய கோரிக்கைகளை தலைமைக்கு கொண்டு சேர்ப்பதில்லை. ஒரு உறுப்பினர் சேர்க்கணுன்னா கூட நம்ம ஒரு ஆளை வைக்கிறோம், ஒரு நபர் இவர் கட்சிக்காக நல்ல வேலை செய்வார், நல்ல அறிவு உடையவர், நல்ல ஞானம் உடையவர், இவரை சேர்த்தா கட்சிக்கு நல்ல கிடைக்கும், இவரை உறுப்பினராக சேருங்க நம்ம ஒரு ஆளை சேர்த்தோன்னா உடனே அவங்க அந்த ஆளை எடுத்துடுறாங்க. இவனை ஏன் வச்ச, இவனை எடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் அறிவாலயத்தில் நடக்குது. மேலும் பணம் எதுக்கு எடுத்தாலும் காசு கேட்குறாங்க. அறிவாலயத்துக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. உண்மையிலே இந்த வீடியோவை பார்க்கும்போது திமுகவில் ஊழல் புறையோடி கிடக்கு. திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்தால் தான் அந்த கட்சி இனிமேல் மீண்டு வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில் சங்கரங்கோவில் பகுதியை சார்ந்த அவர் பேர் சங்கை ராஜதுரை, அவர் அந்த வீடியோவை போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே பார்த்தாலும் ஊழலையா ஒரு தொண்டரே அப்படி சொல்கிறாருன்னா அப்போ பாருங்கள், உண்மையிலங்க என்ன மாதிரியான எனக்கு கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் தொடர்பே இல்லாத ஒரு நிலைமை. ஒரு தொடர்பே இல்லை அப்படின்னா அந்த கட்சி எப்படி வளரும்? கட்சி தொண்டர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் திமுகவில் இருக்கவங்க செஞ்சு கொடுக்கல. ஒருத்தர் கட்சியில் நல்லா ஆக்டிவாக இருப்பார், அவருடைய மனைவி டீச்சராக இருப்பாங்க, இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு வருவாங்க, அதை செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு கட்சி தொண்டர்கள்ட்டே காசு கேட்குறாங்க. அப்போ எப்போ அவன் கட்சிக்கு வேலை செய்வான்? குடும்பத்தார் முகத்தில் எப்படி முனிப்பான்? கட்சியில் மட்ட செயலாளருங்க, சதுர செயலாளருங்க, எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட உன்னால் வாங்கித்தர வக்கு இல்லை, எதுக்கே அந்த கட்சி பின்னாடி போய் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கட்சிக்காரனே இன்றைக்கி மாற்றி தாவேக்காக்கு ஓட்டு போட்டான். மிகப்பெரிய அளவில் ஊழல் போயிட்டுருக்கு. இந்த திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்யணும். அதாவது உடம்புல புண் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆற்றுவதற்கு முயற்சி பண்ணுவோம். நாட்டு வைத்தியம் பார்ப்போம், சித்த வைத்தியம் பார்ப்போம், அலோபதி போய் பார்ப்போம், பல்வேறு மருத்துவர்கள் ஆயின்மெண்ட்லாம் பண்ணுவோம். அப்படியும் புண்ணு ஆறலைன்னா அதை வெட்டித்தான் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நன்றாக இருக்கக்கூடிய உறுப்புகளும் பழுதடைந்துடும், தொற்று ஏற்பட்டுரும். ஸோ அதே நிலைமை தான் திமுகவில் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்யணும். திமுகவிற்கே ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் தான் இனி வரும் காலங்களில் திமுகவை காப்பாற்ற முடியும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு சனிக்கிழமையும் தாவேக்கல பிற கட்சியிலிருந்து இளைஞர்களுடைய கூட்டத்தை பாருங்கள். ஏதோ கேட்டை திறந்துட்டு படத்துக்கு, பெரிய ரஜினி படம், விஜய் படத்துக்கு வந்த மாதிரி ரசிகர்கள் ஓடுவாங்கல்ல படத்துக்கு, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, FDFS, அதே மாதிரி ஓடுறான் உள்ள கட்சிக்கு, ஆஃபீஸுக்குள்ளே, பனையூருக்குள்ளே. இதெல்லாம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஓடுறாங்க மக்கள். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு
திமுகவும் வர முடியாது, அதிமுகவும் வர முடியாதுங்க ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. மேலும் அந்த கட்சியில் பேசியிருக்க அந்த சங்கை ராஜதுரை என்ன சொல்லியிருக்காரு திரும்ப ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. திமுகக்காரன் நம்மளும் 1000 ரூபா கொடுத்தோம், 2000 ரூபா கொடுத்தோம், அதிமுகக்காரனும் 1000 ரூபா கொடுத்தான். பட் ஆனால் ஜெயிக்க முடியல. 10 பைசா கொடுக்காதவன் ஜெயிச்சுட்டு போயிட்டாயா, தொகுதியில் பணியாச்சாதவன் ஜெயிச்சுட்டு போயிட்டாயா, வால் போஸ்ட்டு வேட்பாளர் யாருன்னே தெரியாது ஜெயிச்சுட்டு போயிட்டாயா. மக்கள் அந்த அளவுக்கு கழக ஆட்சிகளில் குமுறி போயிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா அறிவாலயத்தில் இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்சிக்காரன் இருக்கிறவன் எல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த தலைப்பே தேர்ந்தெடுக்கோம். ஸ்டாலின் அவர்களே அண்ணா அறிவாலயத்தை பெனாயில் ஊற்றி கழுவுங்க, இல்லைன்னா திமுகவை காப்பாற்ற முடியாது. இந்த வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள், என்ன நடக்குது திமுகவில் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு மெயின் விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அறிவாலயத்தை முதல்ல சரி பண்ண வேண்டியது தலைமையோட கடமை. ஏன்னா அறிவாலயத்துக்கு உள்ள வர்றோம் அப்படின்னாலே என்ன சொல்றது, ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னா அவங்க குறைஞ்சது ஒரு 20,000 25,000 ரூபா இல்லாமல் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. ஒன்றிய செயலாளர் ஒரு பழக்கப்பட்டவங்க, அறிவாலயத்தில் நல்லா பழகுறவங்க அப்படின்னா ஒரு 10,000 15,000 குறை இல்லாமல் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. இதுதான் யதார்த்தம். ஒன்று எல்லாமே கரப்ட் எடுக்கிற மாதிரி அறிவாலயம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை பேசுகிறதுக்கு எனக்கு சங்கட்டமாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு வேறு வழியும் தெரியலை. ஏன்னா நான் இப்போ பார்க்கல அறிவாலயத்தை. இப்போ ஒரு 20 வருஷமாக நான் அறிவாலயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னா சரியே ஆகிற மாதிரி தெரியல. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ரிசல்ட். ஏன்னா அறிவாலயத்தில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் ஒன்று எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா உறுப்பினர்லேருந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. உறுப்பினர் எழுதி நான் ஒரு உறுப்பினர் அட்டை சேர்த்து கொடுக்குறேன், 2 ஃபார்ம் நான் கொடுக்குறேன்னா என்னோட ஃபார்ம் அறிவாலயத்திலிருந்து உரிமை எடுக்கிற அளவுக்கு வல்லமை புரிந்திய மாவட்ட செயலாளர்கள், அதுக்கு துணை போகிற அலுவல் ஊழியர்கள் அறிவாலயத்தில் உள்ளவங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை. அவ்வளோதான். மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு, ஒன்றிய செயலாளர் கொடுக்குறாங்க, ஒரு ஒன்றிய செயலாளர் பரிந்துரையை கொடுக்காங்க அப்படின்னா அதை எந்நேரம் கையெழுத்து வாங்கணும், எந்நேரம் முரசொலிக்கு அனுப்பணும், எந்நேரம் அதை கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரமுறை வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை வச்சுருக்கிறாங்க. எல்லாமே கூறு போட்டு விற்கிற இடத்துல அறிவாலயம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். இது யாராவது ஒருத்தர் அப்படியெல்லாம் இல்லை, அப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உண்மையிலேயே பெருமைப்படுவேன். நான் ஆதாரத்தையும் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன், ஒன்றும் தவறு இல்லை. அறிவாலயத்தில் ஒரு யோக்கியன் இருக்கிறார், இவர் யோக்கியனுங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை நீங்கள் கையை காட்டிட்டீங்கன்னா கூட நான் அந்த பதிவை நீக்கிறதுக்கு நான் தயாராகவும் இருக்கேன். சரிதானே? நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சங்கை ராஜதுரை அப்படின்னு ஒரு திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு மதிக்கக்கூடிய நபர். அவர் ஒரு வீடியோ போடுறார். அவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பல வீடியோக்களும் போடுறாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ போடாதீங்க, கட்சிக்கு எதிராக செயல்படாதீங்கன்னு அவருடைய தொண்டர்களே சொல்கிறாங்க, திமுக தொண்டர்களே சொல்கிறாங்க. பட் அதையும் அவர் கேட்டுக்கொண்டு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன், நான் என்னுடைய மனதில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன், இது நடக்கலைன்னு யாராவது சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன், பெருமையாக கூட ஏற்றுக்கிறேன். பட் ஆனால் இதுதான் நிதர்சனம். ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே உள்ளே போனால் 25,000 செலவாகுது. ஒரு வட்ட செயலாளர், சதுர செயலாளர், சந்தி செயலாளர்லாம் போனால் என்ன ஆகும் நிலைமை பாருங்கள். ஒரு சொந்த கட்சிக்காரன்ட்டே திமுக வந்து காசு கேட்குதுன்னா எப்படி? ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன், நான் பெயர் சொல்ல விரும்பலை. பல்வேறு கட்சி தலைவர்களோட எனக்கும் அரசியல் தொடர்பு இருக்குது. திமுகவில் கலைஞருடைய 100ஆண்டு நாணயம் வெளியிட்டார். அவருடைய 100வது பிறந்த நாளை முன்னிட்டு 100வது முன்னிட்டு நாணயம் வெளியிட்டாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் வந்து வெளியிட்டாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நாணயத்தை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த நாணயத்துடைய முகமதிப்பு 100 ரூபா தான். ஸோ அப்போ நான் அதுக்குண்டான ஒரு முக்கியஸ்தரை, அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தரை தொடர்பு கொண்டேன். ஆனால் இந்த நாணயம் நமக்கு வேணும்னா என்ன காசு, எப்படி ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட சொன்ன என்ற விஷயம் 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. என்ன 10,000 ரூபா கேட்டார் என்கிட்ட. ஆனால் இதனுடைய முகமதிப்பே வந்து 100 ரூபா தான். ஒரு 100 ரூபாங்கிற இடத்துல 200 ரூபா, ஒரு 500, ஒரு 1000 ரூபா ஒரு சிறப்பு நாணயம் அப்படிங்கும்போது கிஃப்ட் பாக்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபா அப்படிங்கன்னா கூட சரிண்ணா, ஒரு நாணயத்துக்கு 10,000 ரூபாயாண்ணா, மதிப்பே 100 ரூபா தானேண்ணா அப்படின்னு நான் சொல்லும்போது, இல்லை இதுதான் நிலைமை, 10,000 ரூபா கொடுத்து எல்லோரும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நான் யோசித்தேன், சரி 10,000 ரூபா கொடுத்து அந்த நாணயத்தை வாங்கணுமா, வேண்டாண்டா சாமி ஆளை விட்டுறா அப்படின்ட்டு விட்டுட்டேன்.
மேலும் திமுகவில் இந்த பிறந்தநாள் நடக்குது இல்லையா, அந்த பிறந்த நாளுக்கு தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள் வரிசையில் நின்று பொன்னாடை புஸ்தகங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா, அதாவது இந்த ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட அதற்கு 2000 ரூபாய் வசூலிப்பதாக செய்திகள் வருது. இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியான்னு தெரியல, பட் நமக்கு வந்து செவிவழி செய்திகள். ஒரு கட்சி தொண்டை அவன் தலைவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு 2000 ரூபாயா? இது எந்த விதத்தில் ஒரு நியாயமான விஷயம்? ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே திமுக ஊழலுங்கிற பிடியில் சிக்கி பிணைஞ்சு போய் இருக்குது. திமுகவும் ஊழலும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. திமுகனா பணம், பணம்னா திமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆகுதுல்ல. ஸோ அதனைத்தான் இந்த தொண்டரும் வெளிப்படுத்தியிருக்கிறார். சங்கை ராஜதுரை அவர்களுடைய பதிவும் அதைத்தான் வெளிப்படுத்துது. அவர் என்ன சொல்கிறாரு? அறிவாலயத்தை சுத்தப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, யோசிச்சு பாருங்கள். அறிவாலயத்தை சுத்தப்படுத்துங்கன்னா அப்போ அது புதர் மண்டி கிடக்கு, அது வந்து ஊழலில் ஊறி கிடக்கு, ஊழல் பெருச்சாளிகள் அங்கே இருக்காங்க, இதனால தான் நம்ம தோல்விச்சோம், கட்சிக்கு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தமே அதுதான். ஊழலே பேசி போயிட்டு இருக்குன்னா அப்போ கட்சியில் உண்மையாக உழைக்கக்கூடிய தொண்டனுக்கு அங்கே மரியாதை இல்லைல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் தன்னுடைய மனைவி அரசு ஊழியராக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவர்கள் யாராவது அரசு ஊழியர்களாக ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு வரும்போது அவன்கிட்ட காசு கேட்குறாங்க, சொந்த தொண்டன்ட்டே காசு கேட்குறாங்க. அப்போ அவன் அந்த தொண்டன் வந்து எப்படி அவன் குடும்பத்தார் முகத்தில் முழிப்பான்? குடும்பத்தார் கேள்வி கேட்பான், என்ன எப்போ பார்த்தாலும் திமுக காரன்னு சொல்கிற, அவனை தெரியுங்கிற இவனை தெரியுங்கிற, கட்சி கொடி கட்டுற, துண்டெல்லாம் போட்டுட்டு சுற்றுற, ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்க வக்கில்லையா உனக்கு, என்னையா எதுக்கியா துண்டை போட்டு சுற்றிட்டு அலையிற ஊருக்குள்ள அப்படின்னு பொண்டாட்டி கேட்க தானே செய்வா? கண்டிப்பாக கேட்பாங்க. சொந்தக்காரன் கேட்க தானே செய்வான்? கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதைத்தான் அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சங்கை ராஜதுரை அவர்களுடைய புலம்பல் வந்து அதைத்தான் காட்டுது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடும். உண்மையான ஒரு திமுக தொண்டர், இத்தனை ஆண்டுகள் பயணித்தவர் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு. சேர்மன் பதவிக்கெல்லாம் காசு வாங்கியிருக்காங்கிறது அவருடைய அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறாரு. அதுவும் குறிப்பாக இந்த விருதுநகர் பகுதியில் KKSSR சாத்தூர் ராஜமச்சந்திரன் ஒரு சேர்மன் பதவிக்கெல்லாம் காசு கொடுங்க, 15 லட்ச ரூபா கொடுங்க, 1 கோடி ரூபா கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாருன்னு சொல்லி வீடியோ போடுறாரு. இதெல்லாம் வீடியோ ஆதாரங்கள் இருக்குது, நம்ம வந்து சும்மா சொல்லலை. ஸோ இப்படி ஒரு நிலைமை திமுகவில் இருக்கும்போது ஸ்டாலின் என்ன நிர்வாகம் பார்த்தாரு அப்படிங்கிறது தெரியலை. உண்மையிலே சொல்கிறேன், கட்சியில் இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு 110 சீட்டுகளை 200 சீட்டுகளை வெல்லுவோம் அப்படின்லாம் சொல்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக? அப்போ அவருக்கு கள நிலவரம் தெரியலை ஸ்டாலினுக்கு. 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போன்னு எவனோ சொன்னால் அதை நம்பிட்டு உட்காந்துருந்தானே அப்போ அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் சொல்லுங்கள். கள நிவாரணத்து முற்றிலும் வேறடியாக இருக்குது. ஸ்டாலின் ஒரு சந்திர மண்டலத்திலிருந்து வந்த போல், செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மனிதர் போல் இருந்தார். இதுதான் நிதர்சனம். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், ஸ்டாலினை ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவர் தலையில் மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். அவர் உண்மையில் ஒன்றுமே தெரியல, அதுதான் விஷயம். இது சொல்வதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதிக்கத்தக்க தலைவர், எனக்கும் அவரை பிடிக்கும். பட் கலை யதார்த்தங்க தெரியல. ஒரு தலைவருக்கு கட்சியில் என்ன நடக்கு, மார்க்கெட்டில் என்ன நடக்கு, ஃபீல்டில் என்ன ஒர்க் நடக்கு, நம்ம கட்சியை பற்றி என்ன ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு 210 சீட்டு ஜெயிச்சிருவேன், 210 சீட்டு ஜெயிச்சிருவேன்னா எப்படி? இன்றைக்கி 57 சீட்டு, அதில் என்ன நிறைய பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்க. அதெல்லாம் வரிசையான நம்ம வீடியோ போட போகிறோம். மதிமுகவில் 2 பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்க. 27ஆம் தேதிக்குள்ள அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏனென்றால் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்புகளை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளெலாம் தாசில்தார் ஆஃபீஸில் அதுக்குண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவில் ஊழல் புரையோடி விட்டது. அதுவும் குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்கு அப்படிங்கிறது திரு சங்கை ராஜதுரை அவர்களுடைய வீடியோ 100க்கு 100% சொல்லுது. ஏனென்றால் இதை நம்ம சொல்லலை, நாம் சுயமாக சொல்லலை. ஒருத்தருடைய திமுகவோட ஒரு உண்மை தொண்டர் அவருடைய கண்ணீர் வீடியோ தான் அது, அவருடைய உள்ள குமுறல் வீடியோ தான் அது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் அதுவும் குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தை ஸ்டாலின் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை தொடை தெரிந்து விட்டு எல்லாரையும் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு உண்மையாக நியாயமாக கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்களை அங்கே வைக்கணும். அதுக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அப்படின்னு சொல்லலை, கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை கண்டறியணும். அதை கண்டறியக்கூடிய வேலை தான் தலைமை. எவன் வேலை பண்ணுறான், எவன் வேலை செய்யலை, எவன் உள்கூத்து அடிக்கிறான், எவன் ஏமாத்துறான், எவன் பணம் அதை கண்டுபிடிக்கணும்ல. அதுதானே ஒரு தலைவருக்கு அழகு. அதை செய்ய தவறிவிட்டால் தலைமை நிர்வாகம் கேள்விக்குறியாகிடும், கேலி கூத்தாயிடும். ஸோ இப்போது திமுகவுடைய தலைமை ஒரு கேள்விக்குறியாயிருக்கு, ஒரு கேலி கூத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.